My dear students, today the question number 7 பார்க்க போகிறோம். Question number 7ல what is the basic difference between accounting standards and Indian accounting standards in AS? ஸோ ஏஎஸ்ஸுக்கும் இந்திய ஏஎஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம பாருங்கள், ஏற்கனவே ஐசிஏயில் சொல்லப்பட்ட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் ஏஎஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இன்டகிரேட் பண்ணோம், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட சேர்த்து பண்ணுறதுக்கு பேர் தான் இண்ட் ஏஎஸ். இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நான் இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை அப்படியே கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், ஏஎஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இதை மட்டும் பார்க்குறோம். இன்னொன்று வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இண்ட் ஏஎஸ், இது ரெண்டும் பார்க்குறோம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இட் இஸ் நோட்டிஃபைட் பை ஐசிஏஐ. ஐசிஏஐ தான் இதை சொல்கிறது. ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அவங்க தான். ஒரு 32 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் முதல்ல இருந்தது. ஆக்சுவலாக இது எதை கம்பைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேப் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நான் இந்த ஷார்ட் மட்டும் சொல்கிறேன். கேப் அப்படின்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல், அதை பேஸ் பண்ணி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை கொடுக்கறது யார்? பை ஐசிஏஐ. இதுதான் பண்ணுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோடு நம்ம என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கொண்டு வரணும், ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இண்ட் ஏஎஸ் அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கன்வெர்ஜ்டு வித்து, நல்லா பார்க்கணும், ஐஎஃப்ஆர்எஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுதான். நார்மலாக இது வந்து கொடுக்குறது ஐசிஏஐ. இது வந்து எப்படின்னா, இது யார் நோட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபைட் பை, ஆக்சுவலாக இன் ஏஎஸ்ஐ யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, நோட்டிஃபைட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஆச்சுங்களா? இது என்ன அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஐசிஐ டிராஃப்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பட் கொடுக்குறது யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ரோச் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ரோச் இருக்குது. இது என்ன அப்ரோச் அப்படின்னா, இது வந்து ரூல் பேஸ்ட், சும்மா இந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து பிரின்சிபல் பேஸ்டு. பிரின்சிபல் பேஸ்ட்னா என்ன, ஐஎஃப்ஆர்எஸ் என்ன, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதோ அந்த பிரின்சிபல் பேஸ்ட். இது வந்து ரூல் பேஸ்ட். இது வந்து ஃபோக்கஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இது வந்து லீகல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி ஞாபகம் வச்சுங்க. இது சப்ஸ்டான்ஸ் ஓவர் ஃபார்ம். இதுக்கு பேர் சப்ஸ்டான்ஸ் ஓவர் ஃபார்ம். அடுத்தது அப்ளிகபிலிட்டி. எதுக்கு அப்ளிகபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகபிலிட்டியில் இது வந்து இந்த ஏஎஸ் முதல்ல நம்ம பண்ணது, ஐசிஐயில் பண்ணது என்னென்னா, ஸ்மால் ஸ்கேலு, மீடியம் ஸ்கேலு, நான் லிஸ்டட் கம்பெனிஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அப்போ இது வந்து என்ன, ஸ்மாலு, மீடியமு, அன்லிஸ்டட் கம்பெனிஸ். ஆனால் இங்கே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, இண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மேண்டேட்டரி ஃபார் லிஸ்டட் கம்பெனிஸ். மேண்டேட்டரி ஃபார் லிஸ்டட் கம்பெனிஸ், அதை நல்லா பார்க்கணும், லிஸ்டட் கம்பெனிஸ். அடுத்தது வாலண்ட்ரி அடாப்ஷன் எதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்ததில் வாலண்ட்ரி அடாப்ஷன். இந்த மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எழுதலாம். வாலண்ட்ரி அடாப்ஷன்னா இங்கே வந்து நாட் அலவுடு. இதில் வந்து என்ன அப்படின்னா பர்மிட்டட், அதாவது இங்கே வந்து இஸ் பர்மிட்டட் ஃபார் செர்டைன் கம்பெனிஸ்க்கு மட்டும். அப்போ லிமிட்டட் அதுதான். அப்போ அலவுட் ஃபார், அதை லிமிட்டட் அலவுடு. அப்போ நீங்கள் பார்க்கணும், இதை பர்மிட்டட் ஃபார் செர்டைன் கம்பெனிஸ். சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி என்ன, இதில் என்ன புரியாத தன்மை இருக்கா? காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து லெஸ், இதில் வந்து மோர் டீட்டெயில்டு அன்காம்ப்ளெக்ஸ். இது வந்து மோர் டீட்டெயில்டு அன்காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் மோர் டீட்டெயில்டு அன்காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்க்ளோசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டிஸ்க்ளோசர் பண்ணணும் இதுக்கு பொறுத்த வரைக்கும். டிஸ்க்ளோசர்ஸில் இது வந்து பேசிக் டிஸ்க்ளோசர்ஸ், இதில் வந்து எக்ஸ்டென்சிவ் டிஸ்க்ளோசர்ஸ்.
அடுத்தது கன்சாலிடேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷனில் இதில் ஒன்லி இந்த கம்பெனி ஹேவிங் த மெஜாரிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்போ ஒன்லி இஃப் மெஜாரிட்டி இன்ட்ரெஸ்ட். நான் கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இது வந்து என்னென்னா இட் இஸ் மேண்டேட்டரி. கன்சாலிடேஷன் இஸ் ஏ மேண்டேட்டரி ஃபார் கண்ட்ரோலுக்காக இது தேவை தான். கன்சாலிடேஷனுங்கிறது தேவை தான். கன்சாலிடேஷன் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டும் கன்சாலிடேட் பண்ணுறது. அடுத்தது ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். இதில் வந்து என்ன நோ ஸ்பெசிஃபிக், இதில் வந்து ஸ்பெசிஃபிக் எதுவும் இல்லை, ஸ்பெசிஃபிக் இல்லை, ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் எதுவும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இருக்குது இண்டு ஏஎஸ் 109 தான் டீல் பண்ணுது. 109 டீல்ஸ் வித் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டீல் பண்ணுறதுங்கிறது வந்து இண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 109. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேர் அண்டு ஃபேர் வேல்யூ அக்கௌண்டிங். ஃபேர் வேல்யூ அக்கௌண்டிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரேர்லி யூஸ்டு. இது வந்து என்ன அப்படின்னா ஒய்ட்லி யூஸ்டு. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. இதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க மெயின் டிஃப்ரென்ஸில். நெக்ஸ்ட்டு இதுலேயே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லிஸ்ட் அவுட் த கம்பேரிட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 23 அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 16. இது ரெண்டுமே பாரோயிங் காஸ்ட்டு தான். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 23யும் சரி 16ம் சரி. அப்போ அக்கௌண்டிங் 23 அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணாத அதில் நீங்கள் பாருங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இப்போ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 16, இங்கே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 23. அதாவது இதுவும் பாரோயிங் காஸ்ட்டு தான், இதுவும் பாரோயிங் காஸ்ட்டு தான். காசு இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்ஜெக்டிவ்ஸில் இது இட் ப்ரிஸ்கிரைப் த ட்ரீட்மெண்ட் ஃபார் பாரோயிங் காஸ்ட். அப்போ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு, இதுவும் ட்ரீட்மெண்ட்டு தான், அதுவும் ட்ரீட்மெண்ட்டு தான். ட்ரீட்மெண்ட் ஃபார் பாரோயிங் காஸ்ட்டு தான் இதுவும். ஆனால் என்னென்னா இது வந்து இட் இஸ் டு பி இதுவும் ட்ரீட்மெண்ட் ஃபார் இது சேம் தான். ஆனால் அதே சமயத்தில் பட் அலைன் வித் ஏஎஸ் 23. அவ்வளோதான் இந்த மெயின் பாயிண்ட்ஸ். ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கோப் இருக்கும், அதாவது இதில் வந்து ஆல் பாரோயிங் காஸ்ட் கவர் ஆகும். இதில் வந்து ஆல் பாரோயிங் காஸ்ட் கவர்டு. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆல் தான். ஆனால் என்ன அப்படின்னா மோர் டீட்டெயில்டு ஸ்கோப் அண்ட் எக்ஸ்க்ளூஷன். சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும். இதுவும் ஆல் தான் பட் மோர் டீட்டெயில்டு scope of exclusions. சரி, அடுத்தது குவாலிஃபையிங் அசெட்ஸ். நமக்கு தெரியும் ஒரு அசெட்டு குவாலிஃபை ஆனோன்னா அதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். அப்போ குவாலிஃபையிங் அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் நார்மலாக இதில் பண்ண அசெட்ஸ் நார்மலாக டேக் சப்ஸ்டான்சியல் பீரியட் டு கெட் ரெடி ஃபார் சேலு ஆர் இன்டெண்டட் யூஸு. அப்போ இது என்ன சப்ஸ்டான்சியல் பீரியட், இதுக்கும் சப்ஸ்டான்சியல் பீரியட். ஒரு அசெட்டு வந்து குவாலிஃபை ஆகணும்னா எதுக்கு சேல், ஒரு அசெட்டை நீங்கள் விற்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அது குவாலிஃபை ஆகி இட் வில் டேக் சம் டைம். அதே சமயத்தில் இன்டர்நெட் யூஸுக்கும் இட் வில் டேக் சம் டைம். அதை தான் சொல்கிறேன். இதுவும் அப்படி தான், அங்கேயும் அதே தான், சப்ஸ்டான்சியல் தான், சேம் தான், பட் இன்க்ளூட்ஸ் இன்வென்ட்ரிஸ். இதில் வந்து அசெட்டு மட்டும் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் மட்டும் இல்லை, இட் இன்க்ளூட்ஸ் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரிஸுங்கிறது நார்மலாக கரண்ட் அசெட்ஸு, பட் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 23 பாரோயிங் காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு அசெட் ஆஸ் வெல் அஸ் இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது கேபிட்டலைசேஷன். கேபிட்டலைசேஷன் என்னென்ன, இது வந்து ஆக்சுவலாக மேண்டேட்டரி கேபிட்டலைசேஷன் ஆஃப் பாரோயிங் காஸ்ட் டைரெக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு குவாலிஃபையிங் அசெட்ஸ். இது வந்து மேண்டேட்டரி. அப்போ மேண்டேட்ரி கேபிட்டலைசேஷன் நீங்கள் இதை பண்ணி பாரோயிங் காஸ்ட் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். எப்போ டைரெக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு குவாலிஃபையிங் அசெட்ஸ் ஃபிக்ஸ். இங்கேயும் அதே தான், சேம் தான். ஆனால் இதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் கைடன்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் கைடன்ஸ். எதுக்கு கைடன்ஸ், ஏதாவது இன்டரப்ஷன் இருக்கா, டெவலப்மெண்ட்டில்
ஏதாவது இன்டரப்ஷன் இருக்கா? அப்போ கைடன்ஸ் ஆன் இன்டரப்ஷன் ஆன் டெவலப்மெண்ட் and foreign exchange difference and foreign exchange difference. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படியே பார்த்தீங்கன்னா இதில் என்ன சஸ்பென்ஷன் ஆஃப் கேபிட்டலைசேஷன். இந்த கேபிட்டலைசேஷன் வந்து சஸ்பென்ஷன் ஆகுமா? சஸ்பென்ஷன் கேபிட்டலைசேஷன் இது வந்து என்னென்னா சஸ்பென்ஷன் வந்து நாட் ஸ்பெசிஃபிக்கலி அலவுடு, நாட் ஸ்பெசிஃபிக்கலி அலவுடு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி சஸ்பெண்டட். எப்போனா டூரிங் த எக்ஸ்டெண்டட் பீரியட் வென் டெவலப்மெண்ட் இஸ் இன்டரப்டட். டெவலப்மெண்ட் இன்டரப்டட் பார்க்கும்போது என்ன பண்ணோம்? மஸ்ட் பி. அப்போ மஸ்ட் பி சஸ்பெண்டட், சஸ்பெண்டட் அப்படின்றோம். அதே மாதிரி செசேஷன் எப்போ வந்து நம்ம செசேஷன் ஆஃப் கேபிட்டலைசேஷன் எப்போ கேபிட்டலைசேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா when all activities are completed, இங்கேயும் அதே தான், சேம் தான். ஆனால் இதில் ஒரு சின்ன இது என்னென்னா மோர் கிளியர்லி வேர்டட், பட் மோர் இந்த வேர்டை மட்டும் சேர்த்துங்க, மோர் clearly worded. சரி, அடுத்தது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வச்சுங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ். எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ்மெண்ட் எப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணால் பாரோயிங் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் பாரோயிங் காஸ்ட்டோடு நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும். எப்போ? ஆஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். நான் கீ மட்டும்தான் சொல்கிறேன், நான் நல்லா நோட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இன் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டுக்கு நம்ம எப்படி நம்ம போடுறோமோ, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எப்படி நம்ம பாரோயிங் காஸ்ட்டில் சேர்த்துறோமோ அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதையும் பாரோயிங் காஸ்ட்டில் சேர்த்துக்கணும். கேன் பி ட்ரீட்டட். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நாட் அலவுட். இந்த கேஸில் 23ல் நாட் அலவுட். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்க்ளோசர்ஸ் வந்து இது வந்து லிமிட்டட், இங்கே வந்து எக்ஸ்டென்சிவ். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு புக்கில் இருக்குது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட அதை அப்படியே படிச்சிங்க. ஸோ இந்த கொஷின் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 8ல் ஏ, explain the relevant disclosures of accounting policies. relevant disclosures of accounting policies-ல நீங்கள் நல்லா பாருங்கள், அதையும் அப்படியே பார்த்துக்கலாம். இதெல்லாம் தியரி பேப்பர்ஸு, இதை நான் அப்படியே புக்கில் இருக்குது படிச்சுக்க சொல்லலான்னு தான் பார்த்தேன், பட் பரவாயில்ல. ஸோ இதில் வந்து பாருங்கள் கொஷின் நம்பர் 8A ஐயில் 8A1ல் என்ன வருது? டிஸ்க்ளோசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி ஆஸ் பர். அப்போ டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி என்ன? ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 பிரகாரம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன வருது டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் என்ன, அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் என்ன நமக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் என்னென்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு கோயிங் கன்சர்ன், அடுத்தது கன்சிஸ்டன்சி, அடுத்தது அக்குரியல் கான்செப்ட். இந்த 3 கான்செப்ட் தான் நமக்கு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 பிரகாரம் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் கோயிங் கன்சர்ன் இருக்கா, கன்சிஸ்டன்சி இருக்கா, அக்ரூவல் கான்செப்ட் இருக்கா, அதை நம்ம பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 2ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்ளோசர்ஸ். இந்த அக்கௌண்டிங் பாலிசியை சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசியை நீங்கள் டிஸ்க்ளோசர் பண்ணணும். என்னென்ன இருக்கும் டிஸ்க்ளோசர் அப்படின்னா?
அக்கௌண்டிங் பாலிசி நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ டெப்ரிசியேஷன் எடுத்துங்க. டெப்ரிசியேஷனில் என்ன மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன்? ஸ்ட்ரெயிட் லைனா, இது சம் ஆஃப் டிஜிட் மெத்தடா, டிப்ளீஷன் மெத்தடா, இல்லை ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடா? அப்போ அது நம்பர் 1. அடுத்தது வேல்யூஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில் என்ன பண்ணோம்? நாங்கள் அப்படி சொல்கிற அந்த பாயிண்ட்ஸை மட்டும் மனசில் வச்சுங்க. இன்வென்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்வென்ட்ரிஸில் இருக்குது உங்களுக்கு? அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், அதாவது லிஃபோ மெத்தடு, ஃபிஃபோ மெத்தடு, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடு, சிம்பிள் மெத்தடு, இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. அதுவா? ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன? ரெகக்னிஷன் அண்ட் ரெவன்யூ என்ன? ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் வேல்யூஷன்ஸ் என்ன? அடுத்தது பாரோயிங் காஸ்ட்டு, கவர்மெண்ட் கிராண்ட்ஸு, இதுக்கெல்லாம் என்னென்ன பாலிசி இருக்குது அதெல்லாம் நம்ம டிஸ்க்ளோசர் பண்ணணும். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அக்கௌண்டிங், கவர்மெண்ட் கிராண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3ல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி ஏதாவது இருக்கா? சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. நான் ஹிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன், நோட் பண்ணிங்க. சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசின்னு என்ன? அக்கௌண்டிங் பாலிசி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ரிட்டன் டவுன்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பண்ணுறோம். ஏன்? நேச்சர் என்ன? எதனால் மாற்றுறோம்? அதனுடைய நேச்சர் என்ன? ரீசன் என்ன? எதுக்காக நம்ம அக்கௌண்டிங் பாலிசி மாற்றுறோம்? எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச். அப்படி மாற்றுறதுனால என்ன எஃபெக்ட்? இதை நம்ம பார்க்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஸ்க்ளோசர். அப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் specific disclosures. இது என்ன? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஸ்க்ளோசர் என்ன? ரெவன்யூ ரெகக்னிஷன் பாலிசி என்ன? ரெவன்யூ ரெகக்னிஷன் பாலிசி அது என்ன? இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் என்ன? அண்ட் தென் டெப்ரிசியேஷன். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டிஸ்க்ளோசர்ஸை நீங்கள் சொல்லியே ஆகணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா when to disclose. இந்த டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை எப்போ நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? when to disclose. இது எல்லாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 பிரகாரம் நம்ம பண்ணோம். எப்போ? அட் த அடாப்ஷன். நம்பர் 1 எப்போ? அட் தி அடாப்ஷன் ஆஃப் நியூ அக்கௌண்டிங் பாலிசி. அட் தி அடாப்ஷன் அக்கௌண்டிங் பாலிசி, அல்லது எவரி ரிப்போர்ட்டிங் பீரியட். அது மந்த்லியாக இருக்கலாம், ஆஃப் இயர்லியாக இருக்கலாம், இயர் எண்டாக இருக்கலாம், அது மாதிரி வரும்போது அப்போ எவரி ரிப்போர்ட்டிங் பீரியட். அண்ட் தென் தேர்ட், அண்ட் தென் வென் தேர் இஸ் எ சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. ஸோ வென் தேர் இஸ் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் இது முடிஞ்சிடுச்சு. கொஷின் நம்பர் 8ல் 2. அதாவது இதில் பாருங்கள், இது சம் பேஸ்டு. கொஞ்சம் என்ன சொல்கிறேன்? கண்ணன் லிமிடெட் ஹேஸ் ப்ரொவைடட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் ₹2,50,000. டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் டேக்ஸபிள் ரெக்கார்ட்ஸ் ₹5,50,000. அப்போ டேக்ஸ் ரெக்கார்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் ₹5,50,000. அப்போ அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ₹2,50,000. அப்போ எக்ஸஸாக எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து ₹3 lakhs பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அன்அமார்டைஸ்டு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னால் என்ன? கம்பெனி இன்கார்பரேட் பண்ணும்போது சில செலவு, அதை நம்ம கம்பெனியில் காட்ட முடியாது, ஏன்னா அந்த சமயத்தில் எக்ஸிஸ்டன்ஸ் வரல. அப்போ அந்த கம்பெனி அந்த பணத்தை என்ன பண்ணணும்? ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு, ஒரு 10 years 15 yearsக்கு வந்து அமார்டைஸ் பண்ணணும், அது ரைட் ஆஃப் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணால் ரைட் ஆஃப் பண்ணலை. அதாவது அங்கே நல்லா கவனிங்க, அன்அமார்டைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரு ₹40,000 அதை வந்து நீங்கள் அமார்டைஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிட்டா அப்போ லைபிலிட்டி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எக்ஸஸாக நம்ம எவ்வளோ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதே சமயத்தில் அமார்டைசேஷன் பண்ணலை, அதை பண்ணுனா மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதில் டாக்ஸேஷன் 50%. சிம்பிள் கொஷின் தான். 50% அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட்டு. அப்போ எவ்வளோ? அப்போ லைபிலிட்டி வந்து எப்படின்னா, இட் இஸ் லைபிலிட்டி ஷல் பி ரெகக்னைஸ்ட் as the taxation adjustment where the tax rate is 50%. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை நீங்கள் ஒரு டேபிள் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை சாதாரணமாகவும் போட்டுக்கலாம். இப்போ சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் டேக்ஸ். இப்போ கொஷின் நம்பர்
ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள். இதில் அதாவது டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் என்ன டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் என்ன டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் 5,50,000 rupees. சரி, இதில் வந்து என்ன பண்ணுறான், டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் என்ன 2,50,000. ஸோ 3 lakh rupees இந்த அமௌண்ட். இது வந்து டைம் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இதில் நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் அன்அமார்டைஸ்ட் ஆமாம் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். இதை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 40,000 கொஷனில் சொல்லிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 2,60,000. இதில் தான் இப்போ லைபிலிட்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி எவ்வளோ சொல்கிறான், 50 லைபிலிட்டி சுட் பி ரெகக்னைஸ்ட் அட் த ட்ரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் வேர் த டேக்ஸ் ரேட். அப்போ டேக்ஸ் ரேட் எவ்வளோ, டேக்ஸ் ரேட்டு 50%. அப்போ 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 50% எவ்வளோ, 1,30,000 rupees. ஸோ இப்படி நீங்கள் போடலாம். அப்போ லைபிலிட்டி சுட் பி ரெகக்னைஸ்ட் rupees 1,30,000 இப்படியும் போடலாம். இதே நீங்கள் டேபிள் காலத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது எப்படி போடலாம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு டைம்லி டிஃப்ரென்ஸ் deferred tax and then amount 50%. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோ, எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் என்ன, 5,50,000 மைனஸ் 2,50,000. அப்போ டேக்ஸ் ரெக்கார்ட்ஸுக்கும் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸுக்கும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 3 lakhs rupees. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைம்லி டிஃப்ரென்ஸ், டைமிங் டிஃப்ரென்ஸ்னு பேர், டைமிங் டிஃப்ரென்ஸ். இந்த லைபிலிட்டிக்கு பேர் என்ன, டெஃபர்ட் லைபிலிட்டி. அப்போ இதில் 50% அமௌண்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 1,50,000. ஐ மீன் 3 lakhல 1,50,000. சரி, அன்அமார்டைஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 40,000. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தான், டெஃபர்ட் லைபிலிட்டி தான், ஐ மீன் டெஃபர்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை டெஃபர்டு டேக்ஸ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுலேயும் 50% அப்படின்னா 20,000. இந்த 20,000 இதிலேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா 1,30,000. ஸோ இதுதான் நெட் டெஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டி, டெஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டி. இதுதான் ஆன்சரு. இதை தான் நம்ம சொன்னோம். இப்படியும் போடலாம் நீங்கள், இல்லை இப்படி ஜென்ரலாக இந்த அமௌண்ட்டை போட்டு இதையும் பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நல்லா பார்க்கணும். இதில் இந்த கொஷினை பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், ஆனால் சிம்பிள் கொஷின் தான். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் ஏ பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேர் த பேலன்ஸ் ஷீட் இஸ் ஏ பீரியட் ஸ்டேட்மெண்ட். டூ யூ அக்ரி? நல்லா ப்ராஃபிட், வாட் இஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் இட் இஸ் ஏ ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம்ஸ், ஐ மீன் இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஆல் ஆர் என்னென்ன சொல்கிறோன்னா ஒரு பர்டிகுலர் இயருக்கு தான் நம்ம சொல்லுவோம். இயருக்கு சொல்லும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம், பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் ரெவன்யூ பீரியட், ஆக்சுவலாக அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ஏ பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் ராங். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ஏ பீரியட் ஸ்டேட்மெண்ட். அப்போ பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்ன, பேலன்ஸ் ஷீட்டு தான் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம், 31st March 2000 ஏதோ ஒரு இயரில் 31st March தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 1 day அந்த பர்டிகுலர் டேட்டில் எவ்வளோ சோர்ஸஸ், எவ்வளோ அப்ளிகேஷன், எவ்வளோ லைபிலிட்டி, எவ்வளோ அசெட்ஸ். அப்போ அதுதான் ஃபைனான்சியல் பொசிஷனை ஒரு பர்டிகுலர் டேட் ஆஃப் அந்த டைமில் நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் நான் பார்க்கும்போது பாயிண்ட்டில் சொல்கிறதுங்கிறது வந்து பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு தான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பீரியட் ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ப்ராஃபிட் நம்ம வந்து ஒத்துக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் ஏ பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேரஸ் பிளான் சொல்கிறான் இல்லையா, ஐ டூ நாட் அக்ரி. அவங்க என்ன கொஷனில் கேட்குறான், டூ யூ அக்ரி அப்படின்றான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வி டூ நாட் அக்ரி. ஏன்னா பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ஏ பீரியட் ஸ்டேட்மெண்ட். அப்போ பேலன்ஸ் ஷீட் இஸ் ஏ பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒய், அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், நல்லா பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ஏ பீரியட் ஸ்டேட்மெண்ட்.
பிகாஸ் இது வந்து என்ன, இட் இஸ் எ பர்ஃபார்மன்ஸ் ஓவர் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஒரு 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு. அப்போ நம்ம அந்த பீரியட், அந்த 1 இயரில் இருக்கிற ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ இன்கம், அதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதனுடைய மெயின் பர்பஸ் என்ன, ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் டூரிங் த பீரியட், அந்த பீரியடுக்கு. அதனால் அது மந்த்தாக இருக்கலாம், குவார்ட்டராக இருக்கலாம், இயராக இருக்கலாம். இதை நீங்கள் அப்படியே உங்கள் ஓன் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஸோ இட் ரெக்கார்ட்ஸ் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டூரிங் த பீரியட். அந்த பீரியடில் தான் இன்கார்ட் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட்டிங் இன் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதுதான். வேரஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் எ பாயிண்ட் இன் டைம் ஸ்டேட்மெண்ட். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி. டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ, டோட்டல் பாரோயிங்ஸ் எவ்வளோ, டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோ, அதாவது லைபிலிட்டிஸ் எவ்வளோ, சோர்ஸஸ் எவ்வளோ, அப்ளிகேஷன் எவ்வளோ, லைபிலிட்டிஸ் எவ்வளோ, அசெட்ஸ் எவ்வளோ, எந்த டேட்டில் 31 மார்ச், ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஃபினான்ஷியல் பொசிஷன் மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி அட் ஏ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டைம். சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன, at the end of 31st March, அவ்வளோதான். ஸோ இட் ஷோஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி அட் தட் பீரியட், ஐ மீன் 31st March. ஸோ இந்த மேட்டரை மட்டும் இப்போ நான் சொன்னது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எழுதுனா போதும். ஸோ வி ஷுட் நாட் அக்ரி, அதை நம்ம ஒத்துக்க முடியாது. சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்த கொஷின் நீங்கள் பாருங்கள். இதில் கொஷின் நம்பர் பியில் நீங்கள் பாருங்கள். From the following particulars, compute the subscription items will appear in the income and expenditure account for the year in 2024-25. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் போட வேண்டியது தான். ரொம்ப 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 ஈஸி. நம்ம ஏற்கனவே நம்ம இதில் கூட விட்டுருக்கோம். நம்ம என்ன சொல்கிறது, எம்டிபியில் இதே மாதிரி ஒரு சம் நம்ம போட்டிருக்கோம், அதை பார்க்கணும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓப்பனிங் எப்படி வரும், க்ளோசிங் எப்படி வரும். ஓப்பனிங் எப்படி வரும், இதில் அதாவது அரியர் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவபிள், போன வருஷத்தினுடைய ரிசீவபிள் அல்லது போன வருஷம் ரிசீவபிள், இதுதான் ஓப்பனிங். அதேமாதிரி போன வருஷத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்றது தான், அதுதான் ஓப்பனிங். அப்போ இங்கே என்ன சொல்கிறான், அதே இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டூரிங் த பீரியட். இப்போ டூரிங் த பீரியட் எவ்வளோ சொல்கிறான் பாருங்கள், இந்த வருஷத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருந்தால் நம்ம என்ன என்டர் பண்ணுவோம், பை பேங்க், அதான் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் இன்கம். ஸோ அதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம், பேங்க்கை தான் டெபிட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ எவ்வளோ, 4000 rupees. ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் 31/3/2024. இப்போ நம்ம போடுறதே எப்போன்னா 24-25 தான் போடுறோம். அப்போ எண்டில் அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 180. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட், அப்படி தான் போடுவோம். அப்போ இங்கே என்ன பண்ணோம், பை, இது வந்து ஆக்சுவலாக பேலன்ஸ் சிபாடி அப்படின்னு போடலாம், அது சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ் அப்படின்னு போடலாம். எவ்வளோ அமௌண்ட்டு, 180 rupees இந்த அமௌண்ட்டு. ஸோ அப்போ இதையும் நம்ம முடிச்சிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் 1/4/2024. அவுட்ஸ்டாண்டிங்னா இந்த இடத்துல இது வந்து அரியர்ஸ், இது போன வருஷம் அரியர்ஸ். அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணோன்னா டு ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் brought down, அப்போ அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, 400 rupees. அப்போ இந்த 400 rupees இங்கே போடுறீங்க. ஸோ இதுவும் கரெக்டு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் போன வருஷத்தில் 31/3/24. அப்போ இந்த வருஷம் ஓப்பனிங்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பை பேலன்ஸ் brought down, அதாவது ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், போன வருஷத்தில் எவ்வளோ ரிசீவ்டு அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 100 rupees இது. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அண்ட் அட்வான்ஸ் இந்த வருஷ கடைசீட்டில், அதாவது 31/3/2025 அப்படின்னா அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அண்ட் அட்வான்ஸ். அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், பை பேலன்ஸ் சிபாடி, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, 80 rupees. அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இட் வில் அப்பியர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ போடுவீங்க. இதை நீங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோன்ட்டு. ஸோ 4000 + 100 + 180, இது 3 அமௌண்ட்டு. அப்போ 4280. ஸோ 4280 ஒரு 80யும் ஒரு 480 போயிடுச்சு அப்படின்னா 3800. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கிரெடிட்டில் பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அடுத்தது
இன்னொன்று பாருங்கள், அடுத்த கொஷின், கடைசி கொஷின்னு. இதில் பாருங்கள், கொஷின் நம்பர் A and B were partners sharing profits in the ratio 5:3. On 1st April 2023, the firm was dissolved. Assets and liabilities were transferred to realization account. அப்போ என்ன பண்ணுவோம்? டெசொல்யூஷன் போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடுவோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட் முழுசாக போட தேவையில்லை. ஏன்னா இவங்க வந்து 3-4 டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? சப்போஸ் நீங்கள் மீன் பண்ணிக்கணும், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம். அதில் எப்படி போட்டால் எந்த என்ட்ரி வரும்? அப்போ ரியலைசேஷனை டெபிட் பண்ணணுமா, இல்லை கிரெடிட்டார்ஸ் பண்ணணுமா, இல்லை பேங்க்கு கிரெடிட் பண்ணணுமா, இல்லை டெபிட் பண்ணணுமா, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னா, மொத்தமே எல்லாமே கிரெடிட்டார்ஸ் தான் சொல்கிறான். ஒரு கிரெடிட்டார்ஸ், நல்லா பாருங்கள், கிரெடிட்டார்ஸ் ஃபார் 1,80,000 அக்செப்டட் டெப்டர்ஸ் அட் 4% டிஸ்கவுண்ட், த பேலன்ஸ் பெய்ட் பை செக் அப்படின்றான். அப்போ நல்லா பாயிண்ட்டை பாருங்கள், என்ன வருது உங்களுக்கு? மொத்தமாக நம்ம கிரெடிட்டாருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, அதாவது கிரெடிட்டாருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 1,80,000. ஆனால் என்ன பண்ணுறோம்? டெப்டார்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம லைபிலிட்டியை வந்து அசெட்டில் வந்து அப்படியே கொடுத்துட்டு அவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டே நம்ம அதுக்கு தான் பண்ண போகிறோம். அசெட்டெல்லாம் விற்றுடணும், அதில் வர்ற பைசாவில் லைபிலிட்டிலாம் கொடுக்கணும். அதுதான் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக போடுறது. அப்போ கிரெடிட்டாருக்கு 1,80,000 கொடுக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக டெப்டார் கொடுக்குறோம். டெப்டார்ன்றது வந்து எவ்வளோ கொடுக்குறோன்னா 1,50,000 கொடுக்குறோம். அது கூட டிஸ்கவுண்ட்டு அட் 4% டிஸ்கவுண்ட்டு. 4% டிஸ்கவுண்ட் என்ன? அப்போ ஃபுல் அமௌண்ட் அவன் அப்படியே எடுத்துக்கல, 1,50,000 அப்படியே எடுத்து நம்ம கொடுக்கல. அப்போ 4% அப்படின்னு என்ன வரும்? 6,000. அப்போ 6,000 போச்சு அப்படின்னு என்ன வரும்? 1,44,000. ஸோ 1,44,000 தான் நம்ம கொடுக்குறோம். அவனுக்கு கொடுக்க வேண்டியது 1,80,000. ஆனால் டெப்டார்ஸை டிஸ்கவுண்ட் போக 1,44,000 கொடுக்குறோம். அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ 1,80,000 இருந்து அவனுக்கு நம்ம கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 1,44,000. அப்போ 1,44,000 மீதி இருக்கிற 36,000 rupees அதை வந்து என்ன சொல்கிறான்? த பேலன்ஸ் பெய்ட் பை செக்காக கொடுக்குறோம். அப்போ அது அட்ஜஸ்ட் பண்ணது போக மீதி இருக்கிறது அப்போ நம்ம பேமெண்ட்டாக கொடுக்குறது. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம அவனுக்கு பேமெண்ட்டு கொடுத்தா எவ்வளோ பணம் வெளியே போகுது? அப்போ டு பேங்க் அப்படின்னு தானே போடுவோம். டு பேங்க்னு போட்டு 36,000 அப்படின்னு போடுவோம். அப்போ ஜர்னல் என்ட்ரி தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியலைசேஷன் ஃபஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரி, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். யாருக்கு? கிரெடிட்டாருக்கு செட்டில்மெண்ட்டு, ஃபுல் செட்டில்மெண்ட்டு. மொத்தம் 180 தரணும், ஆனால் 144 தர்றோம், மீதி 30,000 ரூபாய்க்கு கேஷாக கொடுத்துட்றோம். அப்போ 36,000 நமக்கு பேங்க்லேருந்து பேமெண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அடுத்தது நீங்கள் ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா, பியில் அனதர் கிரெடிட்டார், அவனுக்கு எவ்வளோ தரணும்? 1,20,000 தரணும். அப்போ கிரெடிட்டார்ஸுக்கு தர வேண்டியது 1,20,000. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? நம்ம கொடுக்குறது வந்து ஸ்டாக்கை கொடுத்துட்றோம். அப்போ ஸ்டாக்கை கொடுத்து நம்ம பார்க்குறோம். ஸ்டாக் எவ்வளோ? 50,000 rupees வேல்யூ. ஆனால் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 40,000க்கு கொடுக்குறோம். அதாவது புக் வேல்யூ வந்து 50,000, ஆனால் நம்ம அவன் கணக்கில் எடுத்துக்கிறது வந்து 40,000. அப்போ மீதி எவ்வளோ? 1,20,000ல் 40,000 ஸ்டாக்காக கொடுத்துட்றோம். மீதி அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ கொடுக்குறோம்? 76,000 கொடுக்குறோம். அப்போ மொத்தமாக எவ்வளோ பாருங்கள்? ஸ்டாக்காக 40, இன்வெஸ்ட்மெண்ட்டாக 76. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,16,000 கொடுக்குறோம். அப்போ அவனுக்கு தர வேண்டியது 1,20,000, கொடுக்குறது வந்து 1,16,000. அப்போ ஃபுல் செட்டில்மெண்ட்டில் கொடுக்குறோம். அப்போ 4,000 rupees டிஸ்கவுண்ட்டு. அதை வந்து நம்ம இன்னுமே நம்ம காட்ட போகிறதில்ல, ஏன்னா முடிக்கிறோம், கம்பெனியே முடிக்கிறோம், பிஸ்னஸில் டிசால்வ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடுது? ஃபுல் செட்டில்மெண்ட்டு. அப்போ என்னென்னா அங்கே என்ட்ரியே தேவையில்லை. ஸோ நோ என்ட்ரி. இது பொறுத்த வரைக்கும் நோ என்ட்ரி டு பி பாஸ்ட். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷனில் அனதர் கிரெடிட்டார் ஃபார் ₹3 lakhs அண்ட் பில்டிங் ₹5 lakhs அண்ட் பெய்டு த பேலன்ஸ். அப்போ அனதர் கிரெடிட்டாருக்கு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டார் அதை சியில் பாருங்கள், கிரெடிட்டாருக்கு நம்ம தர வேண்டியது 3 லட்ச ரூபா. ஆனால் நம்மக்கிட்ட பைசா இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக பில்டிங் இருக்குது, லேண்ட் அண்ட் பில்டிங். அந்த லேண்ட் அண்ட் பில்டிங் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அதனுடைய காஸ்ட் வந்து 5 lakhs. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ வந்து 5 lakhs நம்ம அவனுக்கு கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன சொல்கிறோம்? உனக்கு தர வேண்டிய 3 லட்ச ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, மீதி கேஷை எனக்கு கொடு அப்படின்றோம். அப்போ 5 lakhல 3 lakhs தான் நம்ம அவனுக்கு தரணும். ஆனால் நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ 5 lakhs.
அப்போ 3 lakhsக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டான்னா மீதி இருக்கிற 2 lakhs அவன் நமக்கு தரணும். அப்போ 2 lakhs அவன் கொடுத்தானா நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்? ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் அதாவது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன், அதாவது எப்பயுமே ரியலைஸ் பண்ணுறதெல்லாம் பை பேங்க் அப்படின்னு போடுவோம். ஆச்சா? அப்போ பேங்க் வந்து 2 lakhs. அப்போ என்ட்ரி எப்படி வரும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன், அந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டு வருது பார்த்தீங்களா 2 lakhs 2 lakhs. சரி, அடுத்தது இப்போ இந்த ரியலைசேஷன் போயிட்டால் நம்ம ரியலைசேஷனில் நமக்கு என்ன பண்ணுவோம்? நார்மலாக ரியலைசேஷனில் லாஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல லாஸ் வரும். லாஸ் வந்தால் என்ன பண்ணுவோம்? பார்ட்னர்ஸுக்கு இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுப்போம். இங்கே லாஸ் வருதுன்னு சொல்லிட்டான், அதை நம்ம பிரிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் இருந்தால் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை போய்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், லாஸ் இருந்ததுன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை விட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். சரி, இப்போ எவ்வளோ ரேஷியோ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5:3. அப்போ எவ்வளோ லாஸு? 54,000. அப்போ ரியலைசேஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ரியலைசேஷன் இங்கே லாஸ் வந்திருக்கும், பை லாஸ் ஆன் ரியலைசேஷன் எவ்வளோ வந்திருக்கு? 24,000. இதை நம்ம யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? மொத்தம் 2 பேர் இருக்கான்னா ஏவுக்கும் பிக்கும் பண்ணுவோம். எந்த ரேஷியோவில் பண்ணுவோம்? 5:3 ரேஷியோவில் பண்ணுவோம். அப்போ ரேஷியோ என்ன வரும் பாருங்க இங்கே. அப்போ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஏஸ் அக்கௌண்ட் டெபிட் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுங்க. அடுத்தது பிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன், இதுதான் ரியலைசேஷன் டு ரியலைசேஷன். எவ்வளோ வரும் பாருங்கள். இப்போ 24,000 5:3 அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் ஒருத்தருக்கு 15,000, ஒருத்தருக்கு 9,000. 15,000 9,000, ஸோ 24,000. ஸோ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 15,000, பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 9,000, டு ரியலைசேஷன் 24,000. ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் அப்படியே பார்த்துங்க. ஸோ இதோட இன்றைக்கி முடியுது. நாளைக்கு உங்களுக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டன்சி ஸ்டார்ட் ஆகும். அதுவும் ஒரு 4 வீடியோவாக ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அப்படியே கண்டினியூஸாக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அப்படியே பார்த்து பலனடைங்க. அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த லிங்க்கில் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை டெலிகிராம் குரூப்லேயோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.